திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம். அதாவது நம்மளுடைய 27 நட்சத்திரத்துக்கும் வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்துடைய இயக்கம் என்ன அப்படிங்கக்கூடிய ஒரு 2வது பதிவு போடுறோன்னு சொல்லியிருந்தோம். அது நம்மளுடைய சேனல்ல அந்த 2வது பதிவு அப்படிங்கிறது என்னன்னா கொஞ்சம் லைவ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட காலையிலிருந்து மதியம் வரைக்கும் நடந்த நிகழ்வுகளுடைய வீடியோ கொஞ்சம் கட் ஆயிடுச்சு. அதனால நிறைய பேர் நீங்க அந்த ஒரு பார்ட் 1 வரைக்கும் தான் இருந்தது, அதுக்கு மேல சவுண்டு குறைன்னு சவுண்டு கேட்கறது, இது மாதிரி நிறைய மிஸ்டேக் ஆகிப்போச்சு. அதனால அந்த வீடியோவை நம்ம மீண்டும் தனியா எடுத்து போட முடியல. அதனாலதான் அந்த வீடியோவுடைய தொகுப்பு தான் 2வது பதிவா நம்ம போடுறோம். அதாவது 27 நட்சத்திரத்தில் வாழ்க்கையில பணம், அதிர்ஷ்டம், உங்களுடைய தொழில் வளர்ச்சி, நீங்க எந்த மாதிரி ஒரு கோயில்களை வழிபட்டும் பொழுது உங்களுடைய எனர்ஜி, இந்த இடத்துக்கு போனா நான் ஒரு பவர்ஃபுல்லா வருவேன்பா, இந்த இடத்துக்கு போனா நான் ஒரு வெற்றியோட வருவேன் சொல்றாங்களே நிறைய பேர். அது மாதிரி நம்ம என்ன உணவுகளை தானம் பண்ணலாம், என்ன உணவுகளை சாப்பிடலாம், என்ன உணவுகளையே சாப்பிடக்கூடாது, நம்ம எந்த கோயிலுக்கு போனா அந்த கோயில்கள் நம்மளுக்கு எனர்ஜி கொடுத்து ஒரு தொழில் ரீதியான வெற்றி, பண வரவாய் கொடுக்கறது, வாழ்க்கையில அனைத்து பாக்கியம் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்களுடைய இயக்கம் என்ன அப்படிங்கக்கூடிய விஷயத்த நம்ம பார்க்க போறோம். பொதுவா நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிறோம், ஒரு 27 நட்சத்திரம் இருக்குதுன்னா, அசுவினியிலிருந்து ரேவதி வரைக்கும் 27 நட்சத்திரம் இருக்குதுன்னா, அந்த 27 நட்சத்திரத்துடைய பணம் சம்பாதிக்கக்கூடிய வரவு எங்க இருக்குது, நம்முடைய விரயம் எந்த நட்சத்திரத்துக்கிட்ட இருக்குது, அடுத்தது நம்மளுடைய எந்த உணவுகள் சார்ந்த விஷயங்கள் எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, வெற்றியை கொடுக்கக்கூடியது பணத்தை கொடுக்கக்கூடியது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற ஒரு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அந்த விஷயத்துக்கே போகணும். அப்ப முதல்ல நம்முடைய நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் அப்படிங்கிறது வரவு, அதாவது லாபம்னு அர்த்தம். பின்னாடி இருக்கக்கூடிய நட்சத்திரம், அதாவது நம்ம நட்சத்திரத்துக்கு 27வது நட்சத்திரங்கிறது அடுத்தவர்களுக்கு அந்த 27வது நட்சத்திரத்தை உணவுகளையோ இல்ல பொருள்களையோ விரயம் பண்ணும் பொழுது நம்மளோட வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும். இதுதான் நம்ம மேட்ரு. அப்ப அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னா, இந்த அஸ்வினி நட்சத்திரத்துடைய முதல்ல உணவு என்ன அப்படிங்கிறது எல்லாமே சொல்லிட்டேன். பரணி நட்சத்திரத்தோட உணவு என்னன்னு நான் சொல்லிட்டேன். அப்ப இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்க எப்பயுமே அவங்களுடைய நட்சத்திரத்துக்கு 27வது நட்சத்திரம் வரக்கூடிய உணவை அவங்க தானம் பண்ணணும். அப்படி தானம் பண்ணுனா அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டக்கூடிய ஒரு பிரச்சனைகள், தொழில் ரீதியான விரயங்கள் இதெல்லாமே நிவர்த்தி ஆகும். அப்ப அஸ்வினி நட்சத்திரத்துக்கு 27வது நட்சத்திரம் அப்படின்னா அவங்க ரேவதி நட்சத்திரம் வரும். அப்ப இழந்த பழத்தை நீங்க எந்த அளவுக்கு தானம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றி, அதிர்ஷ்டம் இதெல்லாமே சிறப்பா இருக்கும். அதே மாதிரி நீங்க எந்த உணவுகளை சாப்பிடலாம்னா, உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரமா வரக்கூடிய உணவுகளை, இப்ப அஸ்வினி நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டோம்னா, அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்க எப்பயுமே நெல்லிக்காய், அதாவது மர நெல்லிக்காய் இருக்கு பாத்தீங்களா, அந்த மர நெல்லிக்காயை தண்ணியில போட்டு அடிக்கடி குடிக்கிறது, மர நெல்லிக்காயை அடிக்கடி சாப்பிட்றது, இப்படி எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பண வருவாயை நிச்சயமா கொடுக்கும். அந்த வேலை செஞ்சு 4 பணத்தை மிச்சம் பண்ணாலும் அந்த மிச்சம் பண்ணக்கூடிய ஒரு பொருளாதாரம் அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு 6வதா வரக்கூடிய நட்சத்திரம் ரொம்ப சூப்பரா இருக்கும். 6வது நட்சத்திரம் வர்றது என்ன, அசுவினிக்கு திருவாதிரை நட்சத்திரம் வரும். அப்ப வாழைப்பழத்தை நீங்க அதிகமா சாப்பிட்றது இதெல்லாமே சிறப்பான யோகத்தை கொடுக்கும். அப்ப நீங்க எந்த உணவுகளையே சாப்பிடக்கூடாது அப்படின்னா, உங்களுடைய நட்சத்திரத்துக்கு நீங்க சாப்பிடக்கூடாத உணவு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சீத்தாப்பழத்தை எக்காரணத்தை கொண்டு நீங்க சாப்பிடவே கூடாது. சீத்தாப்பழத்தை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள், சங்கடங்கள், வருத்தங்கள் இதெல்லாமே மன வருத்தங்கள் வந்துகிட்டே இருக்கும். அப்ப நீங்க எந்த மாதிரி ஒரு கோயில் வழிபாட்டுக்கு போனா உங்களுக்கு பண வருவாயை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு எனர்ஜி மிக்க ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, திருக்கொல்லிக்காட்டில் இருக்கக்கூடிய காளி கோயிலுக்கு உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரமான தனவரவு கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். அப்ப பரணி நட்சத்திரம் வரக்கூடிய ஒரு நாள்ல திருக்கொல்லிக்காடு காளி கோயிலுக்கு போய் 6 மண்ணு விளக்குல நீங்க தீபம் ஏத்தி நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டம், செல்வாக்கு, பண இயக்கத்தினுடைய வெளிப்பாடு இது எல்லாமே சூப்பரா இருக்கும். உங்களுடைய கர்மா அப்படிங்கிறது தீரணும் அப்படின்னா நீங்க 27வது நட்சத்திரத்துடைய உணவுகளை தானம் பண்ணும் பொழுது
உங்களுடைய கருமா தீருவதற்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்போ இதே பரணி நட்சத்திரம் எடுத்துக்கங்க. இந்த பரணி நட்சத்திரத்துக்காரங்க உங்களுடைய நட்சத்திரத்திற்கு நீங்க எப்பயுமே பரணி நட்சத்திரத்துக்காரங்க முந்திரி பழத்தை தானம் பண்ண அவங்களுடைய வாழ்க்கையில ஒளிவட்டம் காத்துக்கிட்டு இருக்கு. அதிர்ஷ்டம், புகழ், செல்வாக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இந்த பரணி நட்சத்திரத்துக்காரங்க பேரிச்சம்பழ உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உடல் ஆரோக்கியம், செல்வ செழிப்பு, வேலை வாய்ப்பு, உடம்புக்கு ஒரு புத்துணர்ச்சி, உடம்புக்கு ஒரு தெம்பு. இப்போ 2ஆம் இடம்ங்கிறது வாய். அந்த வாய் வழியா ஏதாச்சும் ஒரு உணவுகள் போகும் பொழுது உடம்புக்கு ஒரு தெம்பு கிடைக்குதுல்ல, அந்த தெம்பு மூலமாக ஒரு வேலை செய்யறோம், வேலை செஞ்சா பணம் கிடைக்குமல்ல, அப்ப பணம் கிடைச்சா ஒரு வெற்றி வருமல்ல. அப்ப இந்த பரணி நட்சத்திரத்துக்காரங்க பேரிச்சம்பழத்தை அதிக அளவுக்கு சாப்பிட்டாங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு உடம்புல ஒரு பூஸ்ட் கிடைக்கும். அதே மாதிரி கரும்பு பாலை நீங்க அதிகமா குடிச்சுக்கிட்டே இருக்கலாம். அப்ப கரும்பு பாலை குடிக்க குடிக்க உங்களுடைய கடன்கள் நிவர்த்தி ஆகும். இது எல்லாமே சக்சஸா இருக்கும். அப்ப நீங்க எந்த மாதிரி வரவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, வரவுக்கு அப்படின்னாவே கரும்பு பாலையும் பேரிச்சம்பழத்தையும் அதிகமா சாப்பிடலாம். உங்களுடைய கர்மா தேர்றதுக்கு நீங்க உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரமா வரக்கூடிய முந்திரிகளை தானம் பண்ணலாம். அப்ப இவங்க ஒரு நல்ல ஒரு பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வெற்றி பெறணும், பண வருவாய்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கணும். அப்ப இவங்க எந்த மாதிரி கோயிலுக்கு போனா அந்த பண வரவை இழுத்து கொடுத்து ஒரு பூஸ்ட், ஒரு எனர்ஜி அப்படின்னா, உங்களுக்கு பரணி நட்சத்திரத்துக்காரங்க எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரே இடம் அப்படின்னா நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய நாகநாதரோட கோயில் தான். அப்ப நாகப்பட்டினம் நாகநாதர் கோயிலுக்கு நீங்க எப்ப போகணும் அப்படின்னா, கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல தான் போகணும். அப்ப கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல ஒரு மண்ணு விளக்காவது நீங்க அங்க போய் தீபம் போட்டு உங்களுடைய பண வருவாய் பெருகணும், தொழில் ரீதியான வெற்றி அடையணும்னு உங்க உடம்புல ஒரு பூஸ்ட் எனர்ஜி ஏற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா, இந்த பரணி நட்சத்திரத்துக்காரருடைய 2வது நட்சத்திரத்துடைய இயக்கங்கள், தன வருவாய், பண வருவாய், சொல் வலிமை, வாக்கு வலிமை, வாக்கு வசியம், ஜனவசியம், இது எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸா ஏறும். ஓகேங்களா? இப்ப கிருத்திகை நட்சத்திரம். அப்ப கிருத்திகை நட்சத்திரத்துக்காரங்க உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரம் பரணியா? அப்ப பரணி நட்சத்திரத்தோட உணவு என்ன? நெல்லிக்காய். அப்ப நெல்லிக்காய அதிக அளவுக்கு தானம் பண்ணுங்க. நெல்லி சாதம் அதிகமா தானம் பண்ணுங்க. இப்படி தானம் பண்ணும் பொழுது உங்களுடைய கருமாக்கள், முன் ஜென்மத்துல என்னென்ன கருமாக்கள் செஞ்சு வச்சிருக்கீங்களோ அந்த கருமாவினுடைய வெளிப்பாடுகள் மறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி நீங்க என்னென்ன உணவுகளை சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பால் கலந்த சாதம் அதிகமாக சாப்பிடுங்க, பால் அதிகமா எடுத்துக்கங்க. பால் கலந்த என்னென்ன இருக்கோ அதையெல்லாம் நீங்க அதிகமா சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி ஆப்பிள் பழத்தை நீங்க அதிகமா சாப்பிடுங்க, உங்களோட ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அப்ப இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்காரங்க எங்க போனா சிறப்பா இருக்கும்னா, திருநாகேஸ்வரர் அந்த கோயில்ல ராகு பகவான், அதாவது ரோகிணி நட்சத்திரம் வர்ற நாள்ல, ரோகிணி நட்சத்திரம் வர்ற நாள்ல அந்த திருநாகேஸ்வரம் ராகு பகவானோட கோயிலுக்கு 2 மண்ணு விளக்குல தீபம் ஏற்றி என்னுடைய கர்மா சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கி என்னுடைய பொருளாதாரம், தன வருவாய் அப்படிங்கிறது இயங்கணும் அப்படின்னு வழிபட்டீங்கன்னா அந்த இடத்துல ஒரு எனர்ஜி அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். அப்ப இந்த நட்சத்திரத்துக்காரங்க, கிருத்திகை நட்சத்திரத்துக்காரங்க திருநாகேஸ்வரம் கூடிய ராகு பகவானுடைய கோயிலே ரோகிணி நட்சத்திரத்துக்கு போனா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு எனர்ஜி கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்தது ரோகிணி நட்சத்திரம். அப்ப இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்காரங்க எப்பயுமே கிருத்திகை நட்சத்திரத்துக்கு உண்டான உணவுகளை தானம் பண்ணணும். பேரிச்சம்பழத்தை நீங்க அதிகமா தானம் பண்ணுங்க. அப்படி தானம் பண்ணும் பொழுது உங்களுடைய கர்மா அப்படிங்கிறது தீரக்கூடிய வாய்ப்பு. பேரிச்சம்பழம் கலந்த சாதம், ஒரு பழத்துல அதிகமா பேரிச்சம்பழம் கலக்குது, இது எல்லாமே கலந்து பண்ணீங்கன்னா உங்களுடைய அதிர்ஷ்டம். நீங்க ஒரு வீட்டுக்கு ஒரு முறை விசேஷத்துக்கு போறீங்க, பேரிச்சம்பழத்தை அதிகமா வாங்கி கொண்டே கொடுங்க. அப்ப உங்களுடைய கஷ்டங்கள், இன்னல்கள் தீரும். அப்ப நீங்க எந்த உணவுகளை அதிகமா சாப்பிடலாம்னா, தேங்காய் பால் அதிகமா சாப்பிடுங்க, தேங்காய் கலந்த சாதம் அதிகமா பண்ணுங்க, தேங்காய் மரத்தை தானம் பண்ணுங்க. ஒரு விசேஷம் போக்குவரத்து வீட்லனா தேங்காய் மரங்களை தானம் பண்ணுங்க. அப்படி தானம் பண்ணீங்கன்னா எப்படி தேங்காய் எப்படி வளர்ச்சி அடையுதோ, அதாவது ஒரு சொந்த பய சோறு போடுறானா இல்லையோ, நம்ம வச்ச தென்னை சோறு போடும்பாங்க, அது மாதிரி அந்த தென்னை மரத்தை நீங்க தானம் பண்ணும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில பொருளாதார மேம்பாடுகள் சூப்பரா இருக்கும். அப்ப இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்காரங்க கதிராமங்கலத்தில் இருக்கக்கூடிய வனதுர்க்கை அம்மனுடைய கோயிலுக்கு போகணும். அது எந்த நட்சத்திரத்துக்கு போகணும்னா, மிருகசீரிட நட்சத்திர தண்ணிக்கு போய்
9 மண்ணு விளக்குல தீபம் ஏற்றி அந்த கதிராமங்கலத்தில் வனதுர்க்கை அம்மன் கிட்ட உட்காந்து என்னுடைய பொருளாதாரம், செல்வ செழிப்பு இதெல்லாம் நீங்கி என் உடம்புல ஒரு எனர்ஜி இப்படியெல்லாம் கிடைக்கணும்னு வேண்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. இப்ப மிருகசீரிட நட்சத்திரம், மிருகசீரிட நட்சத்திரத்துக்காரங்க எப்பயுமே பால் கலந்த சாதத்தை ஒரு கோயில் முக்கியமான ஒரு பொதுவான விசேஷங்கள்ல இந்த உணவுகளை நீங்க தானம் பண்ணலாம். தானம் பண்ண உங்களுடைய வாழ்க்கையில வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். ஒரு கோயில்ல நோம்பி, ஒரு பூக்குழி, ஒரு விசேஷம் அப்படின்னா பால் காய்ச்சி அவங்களுக்கெல்லாம் வர்றவங்களுக்கெல்லாம் கொடுங்க. உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம், செல்வாக்கு, சொல்வாக்கு எல்லாமே சூப்பரா இருக்கும். அப்ப நீங்க என்ன உணவுகளை சாப்பிடலாம் அப்படின்னா அதிகமா வாழைப்பழத்தை எடுத்துக்கங்க. ஓகேங்களா? அதிகமா வாழைப்பழத்தை எடுத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில வளர்ச்சி கிடைக்கும். நல்ல உணவுகள் ரீதியான செரிமான கோளாறு, வாழ்க்கையில வெற்றிகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்ப மிருகசீரிட நட்சத்திரத்துக்காரங்க எங்க போனா அவங்களுடைய எனர்ஜி அப்படின்னா திருக்கொல்லிக்காடு சிவன். அப்ப திருக்கொல்லிக்காடு சிவன் கோயிலுக்கு நீங்க திருவாதிர நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல போகணும். அப்ப திருவாதிர நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல 4 மண்ணு விளக்குல தீபம் ஏற்றி என்னுடைய வாழ்க்கையில பண வருவாய், உடம்புக்கு ஒரு எனர்ஜி, தெம்பு இதெல்லாம் கிடைக்கணும்னு மனசார நீங்க வேண்டி வழிபட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும். இப்ப திருவாதிர நட்சத்திரம், அப்ப இந்த திருவாதிர நட்சத்திரங்களை உங்களுக்கு எங்க போனாலுமே நீங்க தேங்காய் வாங்கி கொண்டே கொடுங்க. தேங்காயை தானம் பண்ணுங்க. கோயில் விசேஷம் இல்லை ஏதாச்சும் ஒருத்தர் தேங்காய் கேட்குறாங்கன்னா தேங்காய் தானம் பண்ணுங்க. தேங்காய் மரக்கன்றுகளை நிறைய பேர்த்துக்கு கொடுங்க. அவங்க நட்டு வளர்த்துட்டோம். அப்படியெல்லாம் நட்டு அந்த மரம் வளர வளர உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த திருவாதிர நட்சத்திரத்துக்காரங்க கரும்பு சாதம், அதாவது கரும்பு சாதங்கிற கரும்பு பால் இதெல்லாம் அதிகமாக குடிங்க. அப்படி குடிச்சிங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஏற்றம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். எலுமிச்சம்பழ ஜூஸ் நிறைய குடிங்க. எலுமிச்சம்பழத்தை ஜூஸை காலையில் சுடுதண்ணியில் போட்டு நீங்கள் கலந்து குடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த திருவாதிர நட்சத்திரத்தாரங்களுக்கு உடம்புல எந்த வியாதியும் வராது, ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்போ இந்த திருவாதிர நட்சத்திரத்துக்காரங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும். ஆலங்குடியில் இருக்கக்கூடிய தட்சணாமூர்த்தியோட கோயிலுக்கு போங்க. அப்போ ஆலங்குடியில் இருக்கக்கூடிய தட்சணாமூர்த்திக்கு 3 மண்ணு விளக்குல தீபம் ஏற்றுங்க. தீபம் ஏற்றி உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் சொல்லி அங்கே வழிபடும் பொழுது உங்களுக்கு பண வருவாய் நல்லா இருக்கும். அடுத்தது உடம்புக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கும். அடுத்தது எந்தெந்த காரியங்களை செஞ்சீங்களோ அதில் சக்சஸ்லேயே போயிட்டு இருக்கும். இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்காரங்க வாழைப்பழத்தை அதிகமாக தானம் பண்ணுங்க. ஒரு கோயில் விழாக்களா இருக்கட்டும், ஒரு சொந்த பந்தங்களுக்கு போறதா இருக்கட்டும், இதெல்லாம் வாழைப்பழத்தை நீங்க அதிகமாக தானம் பண்ணுங்க. அப்படி தானம் பண்ணும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செஞ்ச கர்மா, முன்ஜென்மத்தில் எந்த ஒரு ப்ராப்ளங்கள் இருந்தாலும் அது தீரக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும். அப்ப இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்காரங்க ஆப்பிள் பழத்தை அதிகமாக சாப்பிடலாம். ஆப்பிள் பழத்தை அதிகமாக சாப்பிடும் பொழுது இவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இவங்க எந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு வழிபட்டா இவங்களுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னோம்னா, குச்சனூரில் இருக்கக்கூடிய சனீஸ்வரன் கோயிலில் அங்கே குரு பகவான் இருப்பார். அப்போ குச்சனூரில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு பூச நட்சத்திரத்தன்னைக்கு வர எப்பயுமே உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 2வதா எந்த நட்சத்திரம் வருதோ அந்த நட்சத்திரத்தினால இயக்கி அந்த கோயிலில் போய் நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி, ஏறுமுகமான வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும். அதுல எல்லாம் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அப்ப நீங்க மாதுளம்பழத்தை அதிகமா சாப்பிடுங்க. மாதுளம்பழ ஜூஸ் அதிகமா கொடுங்க. உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய துன்பம், துயரம் விலகும். வாழ்க்கையில வெற்றி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். பூச நட்சத்திரத்துக்காரங்க கரும்பை தானம் பண்ணுங்க. கரும்பு பாலை தானம் பண்ணுங்க. இப்படி தானம் பண்ணும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில அற்புதமா இருக்கும். அதே மாதிரி பூச நட்சத்திரத்துக்காரங்க முருங்கைக்காய் அதிகமா சாப்பிடுங்க. முருங்கைக்கீரை அதிகமா சாப்பிடுங்க. இதெல்லாமே உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும். முருங்கை ஜூஸ் குடிங்க காலையில வெறும் வயிற்றுல. உடல் ரீதியான பிரச்சனை தீங்கும். இதெல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றங்களை நிச்சயமா கொடுக்கும். அதே மாதிரி ஆரஞ்சு பழத்தை நீங்க அதிகமா எடுத்துக்கங்க. ஆரஞ்சு பழத்தை எடுத்தீங்கன்னா வாழ்க்கையில கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு இதெல்லாம் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னா ஆரஞ்சு பழத்தை தானம் பண்ணும் பொழுதோ இல்லை ஆரஞ்சு பழத்தை அதிகமாக சாப்பிடும் பொழுதோ உங்களுடைய வழக்குகள் சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே மிகப்பெரிய வெற்றியை அடையும். அப்போ இந்த பூச நட்சத்திரத்துக்காரங்க திருப்பரங்குன்றம் இருக்கக்கூடிய முருகனுடைய கோயிலுக்கு, பூச நட்சத்திரத்துக்காரங்க ஆயில்ய நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலே சனி பகவான் இருக்குது.
அந்த சனி பகவானுக்கு கரெக்டா 5 மண்ணு விளக்குல தீபம் ஏத்துங்க. தீபம் ஏத்தி எனக்கு பணம் சார்ந்த விஷயங்கள், பேச்சு சார்ந்த விஷயங்கள், குடும்பம், பொருளாதாரம் சார்ந்தது அனைத்துமே சிறப்பாக செயல்பட்டு என் வாழ்க்கையில் இன்னையிலிருந்து ஒரு ஏறுமுகமான வாழ்க்கை அமையணும் அப்படின்னு மனசார வேண்டிங்கன்னா கண்டிப்பா சக்சஸ்ங்க. அதுல எல்லாம் மாற்றமே இல்லை, கேரண்டி. நிச்சயமா அனுபவ ரீதியாக நம்ம தெரிஞ்ச விஷயத்தை தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நீங்க ஃபாலோ பண்ணுங்க, நிச்சயம் இதற்கு எந்த செலவும் கிடையாது, முதலீடும் கிடையாது, நீங்க ஃபாலோ பண்றது தான். அப்ப ஆயில்ய நட்சத்திரம், இப்ப இந்த ஆயில்ய நட்சத்திரம் உங்களுடைய கர்மா சார்ந்த விஷயங்களை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா ஒண்ணு தானம் பண்ணணும், ஒண்ணு வரவுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய வரவு எங்கேன்னு கண்டுபிடிக்கணும், செலவை தவிர்க்கிறதுக்கு உண்டான விரயம் பண்ணக்கூடிய பொருள்களை கண்டுபிடிக்கணும், நம்மளுக்கு எனர்ஜி மிகுந்த ஒரு கோயில்களை கண்டுபிடிக்கணும். அப்ப இதுதான் நம்மளோட இதே. அப்ப இப்ப ஆயில்ய நட்சத்திரம், இந்த ஆயில்ய நட்சத்திரத்துக்காரங்க எப்பயுமே ஆப்பிள் பழத்தை அதிகமா தானம் பண்ணுங்க. எந்த அளவுக்கு ஆப்பிள் பழம், ஒரு விசேஷத்துக்கு போறீங்க, ஒரு ஊருக்கு போறீங்க, தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போறீங்கன்னா ஆப்பிள் பழம் வாங்கிட்டு போய் கொடுங்க. அப்படி இந்த ஆப்பிள் பழம் வாங்கி கொடுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட சில இந்த கொடுக்கக்கூடிய தான பொருள்களால உங்களுடைய விரயம் அப்படிங்கிறது நிச்சயமா நிவர்த்தி ஆகும். அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. அப்ப நீங்க அதிகமா மாம்பழத்தை எடுத்துக்கங்க, அடிக்கடி நீர் பூசணிக்காய டிஸ்டி சுத்தி போட்டுக்குங்க. எப்பயுமே இந்த ஆயில்ய நட்சத்திரத்துக்காரங்க அடிக்கடி ஒரு நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னம்னா நீர் பூசணிக்காய சுத்தி அடிக்கடி உடச்சி போட்டுக்குங்க. இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு வளர்ச்சி கொடுக்கும். மாங்காய் சாதம் சாப்பிடுங்க, மாங்காயை அதிகமா சாப்பிடுங்க. மாம்பழத்தை சாப்பிட்றதோட மாங்காயை அதிக அளவுக்கு நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும். அப்ப இந்த ஆயில்ய நட்சத்திரத்துக்காரங்க சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய தில்லை காளியை வழிபடணும். இவ்வளவுதான் விஷயம். அப்ப எப்ப போகணும்? மக நட்சத்திரம் வரக்கூடிய நாளுல 7 மண்ணு விளக்குல தீபம் ஏற்றி அந்த கோயில உட்கார்ந்து நல்லா வழிபடுங்க. எனக்கு தனம் இயங்கணும், செல்வ செழிப்பு மேலோங்கணும் அப்படின்னு சொல்லி முறையா வழிபட்டு வந்தீங்கன்னா அந்த கோயில்ல தன வருவாயை கொடுக்கக்கூடிய எனர்ஜி பவர் நிச்சயமா உங்களுக்கு கிடைச்சு அடுத்தடுத்து நீங்க லைஃப்ல உங்களுக்கு மாற்றம் தெரியும். இதெல்லாம் பண்றப்பவே. இப்ப மக நட்சத்திரம், அப்ப மக நட்சத்திரம் அப்படின்னா இப்ப மக நட்சத்திரத்துக்காரங்க என்ன மாதிரி உணவுகளை தானம் பண்ணலாம் அப்படின்னா, மக நட்சத்திரத்துக்காரங்க எப்பயுமே முருங்கைக்காய், முருங்கைக்கீரை, முருங்கை ஜூஸ் இந்த மாதிரி அனைத்து பொருள்களையுமே விரயம் பண்ணலாம். அடுத்தவர்களுக்கு தானம் பண்ணலாம். தானம் பண்ணா இவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது சூப்பரா இருக்கும். எலுமிச்சை சாதத்தை அதிகமா சாப்பிடுங்க, எலுமிச்சை ஜூஸ் அதிகமா குடிங்க. இதெல்லாமே உங்களுக்கு பண வரவை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு எல்லாமே கண்டிப்பா நடக்கும். யாருக்கு? மக நட்சத்திரத்துக்காரங்க. அப்ப மக நட்சத்திரத்துக்காரங்க எந்த கோயிலுக்கு போனா ஜெயிக்கலாம்? திருமணஞ்சேரியில் இருக்கக்கூடிய ராகு பகவானை வழிபடணும். எப்ப வழிபடணும்? எப்பப்ப பூர நட்சத்திரம் வருதோ அந்த பூர நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல 6 மண்ணு விளக்குல தீபத்தை ஏத்தி நீங்க வழிபடணும். அப்படி வழிபட்டீங்கன்னா அந்த பணத்தை இயக்கக்கூடிய எனர்ஜி பவர் உங்களுக்கு கிடைச்சி பணத்தடை நீங்கும். பணத்தினால் ஏற்பட்டக்கூடிய பாதிப்புகள் நிச்சயமாக குறைஞ்சே தீரும். பூர நட்சத்திரம், அப்ப இந்த பூர நட்சத்திரத்துக்காரங்க உங்களுடைய கஷ்டங்கள்லாம் தீரணும். நீர் பூசணிக்காய தானம் பண்ணுங்க. அடிக்கடி நீர் பூசணிக்காய உடைச்சி போய் தலை சுத்தி முச்சந்தியில கொண்டே போட்டு உடைச்சிட்டு வாங்க. புரியுதுங்களா? மாங்காய அதிகமா தானம் கொடுங்க. அப்படி தானம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில வளர்ச்சி கிடைக்கும். ஒரு ஃபங்க்ஷன் மாங்காய் சாதம் போடுங்க, ஒரு கோயில் விழா மாங்காய் சாதத்தை கொடுங்க. இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான ஒரு அமைப்பா இருக்கும். என்ன உணவுகளை சாப்பிடலாம் அப்படின்னா, நீங்க மாதுளைய அதிகமா எடுத்துக்கலாம். மாதுளை சாப்பிட்றது, மாதுளை ஜூஸா சாப்பிட்றது, இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். யாருக்கு? பூர நட்சத்திரத்துக்காரங்களுக்கு மாதுளை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி கல்கண்டு சாதம் எடுத்துக்கங்க, உங்களுக்கு அற்புதமா வேலை செய்யும். சப்போட்டாவை அதிகமா சாப்பிடுங்க. இதெல்லாமே உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும். அப்ப இந்த பூர நட்சத்திரத்துக்காரங்க திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், பூர நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய கோயிலுக்கு தான் நம்ம போகணும். அது எப்ப போகணும்? உத்தர நட்சத்திரம் வரக்கூடிய நாளுல போகணும். அதாவது பூர நட்சத்திரத்துக்காரங்க 3 ரோடு இருக்கக்கூடிய வஞ்சி அம்மன் கோயிலுக்கு தான் போகணும். பூர நட்சத்திரத்துக்காரங்க
உத்திர நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு மூலனூர் இருக்கக்கூடிய வஞ்சியம்மனோட கோயிலுக்கு போகணும். அப்ப அங்க போய் ஒரு மண்ணு விளக்குல தீபம் ஏத்தி முறையா வழிபட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கு. பூரத்துக்கு அடுத்தது என்ன நட்சத்திரம்? உத்திர நட்சத்திரம். அப்ப இந்த உத்திர நட்சத்திரத்துக்காரங்க எலுமிச்சம்பழத்தை தானம் பண்ணுங்க, எலுமிச்ச சாதத்தை தானம் பண்ணுங்க. இது உங்களுடைய லைஃப் ஸ்டைல்ல ஒரு ஏறுமுகமான வாழ்க்கையை நிச்சயமா கொடுக்கும். வரவுங்கிறது 2ஆம் பாவம், செலவுங்கிறது 12ஆம் பாவம். அப்ப 12ஆம் பாவத்துடைய 12வது கிரக, அதாவது 12ஆம் இடத்துடைய 27, உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 27வது நட்சத்திரத்துடைய உணவுகளை நம்ம தானம் பண்ணும் பொழுது மிகப்பெரிய வெற்றி. 2வது நட்சத்திரத்தை உணவுகளை சாப்பிடும் பொழுது தன வருவாய். 2வது நட்சத்திரத்துடைய கோயிலை இயக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம். அதுக்கு சரியா இயக்கணும், அதுதான் விஷயம். அப்புறம் உத்திர நட்சத்திரத்துக்காரங்க எலுமிச்சம்பழ சாதத்தை தானம் பண்ணுங்கன்னு. இந்த உத்திர நட்சத்திரத்துக்காரங்க ஆரஞ்சு பழத்தை நீங்க அதிகமா சாப்பிடுங்க, ஆரஞ்சு ஜூஸ் அதிகமா கொடுங்க. குடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த வெய்ய காலத்துல எல்லாம் நொங்கு அதிகமா இருக்கும், நொங்கு பதநீர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நொங்கு சாப்பிடுங்க அதிகமா. நொங்குலயே சுண்ணாம்பு தெளிவுமாங்க, அதை நீங்க அதிகமா சாப்பிடுங்க. உங்களுக்கு மிகப்பெரிய கோர்ட்டு கேஸு, கடன் ரீதியான பாதிப்பு இதெல்லாமே கண்டிப்பா தீரும். உடல் ரீதியான வயிறு இது மாதிரி சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் இருந்தால் தீரும். சப்போர்ட்டாக அதிகமாக எடுத்துக்கங்க. இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி. அப்போ இந்த உத்திர நட்சத்திரத்துக்காரங்க திருவாரூர் இருக்கக்கூடிய ராஜ துர்க்கை அம்மனோட கோயிலில் ராகு பகவானுடைய வழிபாடுகளை நீங்கள் அதிகமாக மேற்கொள்ளணும். அப்போ என்னைக்கு போகணும்? அஸ்த நட்சத்திரம் வர நாளில் 2 மண்ணு விளக்குல தீபம் ஏற்றி, எப்பயுமே தீபம் ஏற்றணுங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் வரக்கூடிய கிரகம் என்ன கிரகமோ அந்த கிரகத்தோடைய எண் என்னவோ அந்த அதுக்கு தகுந்த மாதிரி தீபம் ஏற்றணும். புரியுதுங்களா? இப்ப நான் என்ன சொன்னேன்? உத்தர நட்சத்திரம்னு சொன்னேன். உத்தரத்துக்கு 2வது நட்சத்திரம் என்ன? அஸ்தம். அஸ்தம்னா சந்திரன், சந்திரன்னா 2. அப்ப 2 மண்ணு விளக்குல நீங்க தீபம் ஏற்றி வழிபட்டீங்கன்னா அந்த பவர் டக்குன்னு உங்களுக்கு கேட்கும். அப்ப இந்த கோயிலுக்கு போய் இதை பண்ணும் பொழுது அந்த இடத்துல ஒரு எனர்ஜி டிக் உங்களுக்கு கிடைக்கும். பண வருவாய் அப்படிங்கிறது மிக சிறப்பாக இருக்கும். அஸ்த நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரத்துக்காரங்க மாதுளம்பழத்தை நீங்க அதிகமா தானம் பண்ணுங்க. மாதுளை ஜூஸ் தானம் பண்ணுங்க. வீட்டுக்கு ஒரு வர்றாங்க யாரோ ஒருத்தர், மாதுளம்பழம் வாங்கிக்கோங்க, உங்க கையால மாதுளம்பழம் ஜூஸ் போட்டு கொடுங்க. இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பான பலனை நிச்சயமா கொடுக்கும். நீங்க என்ன பண்ணலாம்? சாத்துக்குடி அதிகமா சாப்பிடலாமா? சூப்பரா சாப்பிடலாம். பப்பாளி பழம் அதிகமா சாப்பிடலாமா? சூப்பரா சாப்பிடலாம். வல்லாரக்கீரை அதிகமா சாப்பிடுங்க. ஞாபக சக்தி இல்லாம உங்களுடைய வழக்குகள் வெற்றி இதெல்லாமே அங்கதான் இருக்கு. இதெல்லாமே உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த அஸ்த நட்சத்திரத்துக்காரங்க எப்பயுமே சித்திர நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல திருவாரூர்ல அதே ராஜ துர்க்கையம்மன் கோயில் இருக்கக்கூடிய சனி பகவானை கெட்டியா பிடிச்சிக்கங்க, நல்லா வழிபடுங்க. அப்ப நீங்க வழிபடும் பொழுது சித்திரைனா என்ன? செவ்வாயோட நட்சத்திரம். அப்ப 9 மண்ணு விளக்குல தீபத்தை ஏற்றி உட்கார்ந்து நீங்க வழிபட்டீங்கன்னா அந்த கோயில்ல ஒரு எனர்ஜி உங்களுக்கு. என்ன எனர்ஜி? தன வருவாயை கொடுக்கக்கூடிய எனர்ஜி. நல்ல வாக்கு, படிக்கிற பசங்களுக்கே கூட நீங்க வாக்கு வன்மையை கொடுக்கக்கூடிய எனர்ஜி. இதெல்லாமே சூப்பரா உங்களுக்கு அற்புதமாக இயங்கும். இப்ப சித்திர நட்சத்திரம் இருக்க நண்பர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த சித்திர நட்சத்திரத்துக்காரங்க உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட விஷயங்களில் அனைத்தையும் தோல்வி, உங்களுடைய கர்மா, உங்களுடைய பாதிப்புகள் எல்லாம் நீங்கணும் அப்படின்னோம்னா சித்திர நட்சத்திரத்துக்காரங்க ஆரஞ்சை அதிகமா தானம் பண்ணுங்க, ஆரஞ்சு ஜூஸை அதிகமா தானம் பண்ணுங்க. இப்படி தானம் பண்ணும் பொழுது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். வாழ்க்கையில ஒரு ஏறுமுகமான வாழ்க்கையை கொடுக்கும். அப்ப நீங்க என்ன உணவுகளை சாப்பிடலாம்? உலர்ந்த திராட்சையை அதிகமா அடிக்கடி சாப்பிட்டுட்டே வாங்க. எப்பயுமே உங்களுக்கு பணம் வரணும் அப்படின்னா உலர்ந்த திராட்சையை வாயில போட்டு அப்படியே லைட்டா மென்னுக்கிட்டே இருங்க. அப்ப உலர்ந்த திராட்சையை வாயில போட்டு மென்னுட்டு இருக்கிறப்ப உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது பண வருவாயை நிச்சயமா கொடுக்கும். அப்ப இந்த நட்சத்திரத்துக்காரங்க என்ன கோயிலுக்கு போனா சிறப்பா இருக்கும்? சித்திர நட்சத்திரத்துக்காரங்க திருவானைக்காவல் இருக்கக்கூடிய ஈஸ்வரர் சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு 4 மண்ணு விளக்குல தீபம் ஏற்றி உட்கார்ந்து வழிபடணும். அப்படி வழிபடும் பொழுது உங்களுக்கு ஒரு எனர்ஜி, பண வருவாய், நல்ல பேச்சு வன்மை, படிப்பு அறிவு இது எல்லாமே சிறப்பான முன்னேற்றத்தை நிச்சயமா கொடுக்கும். சுவாதி நட்சத்திரத்துக்காரங்க சாத்துக்குடிய அதிகமா தானம் பண்ணுங்க, பப்பாளி பழத்தை அதிகமா தானம் பண்ணுங்க. இப்படி தானம் பண்ணும் பொழுது உங்களுடைய கர்மா சார்ந்த பாதிப்புகள் எதுவாக இருந்தாலுமே தீரும். இந்த சுவாதி நட்சத்திரத்துக்காரங்க கல்கண்டு அதிகமா சாப்பிடுங்க, கல்கண்டு சாதம் சாப்பிடுங்க.
சப்போட்டா பழத்தை அதிகமாக எடுத்துக்கங்க. இதெல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நீங்க என்ன மாதிரி கோயிலுக்கு போனா உங்களுக்கு நல்லா இருக்கும்? சுவாதி நட்சத்திரம் திருவேடகத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயில்ல இருக்கக்கூடிய சனி பகவான், அவரை கெட்டியா பிடிச்சிக்குங்க. விசாக நட்சத்திரத்தன்னைக்கு போயிட்டு வாங்க. 3 மண்ணு விளக்குல தீபம் ஏற்றி முறையா வழிபடுங்க. அப்படி வழிபடும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில பணம் அப்படிங்கக்கூடிய ஒரு பாதிப்புகள் வந்தாலும் செலவானாலும் தகுந்த காரியங்களுக்கு செலவாகும். ஓகேங்களா? இப்ப விசாக நட்சத்திரம், விசாக நட்சத்திரத்துக்காரங்க உலர்ந்த திராட்சையை அதிகமா தானம் பண்ணுங்க. உலர்ந்த திராட்சையை தானம் அதிகமா பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். பண வருவாய்க்கு இல்ல பேச்சு சார்ந்த விஷயத்துக்கு, படிப்பு சார்ந்த விஷயத்துக்கு என்ன உணவுகளை அதிகமா எடுத்துக்கலாம்? நொங்கு அதிகமா சாப்பிடுங்க, சப்போட்டாவை அதிகமா சாப்பிடுங்க. இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். பலாப்பழத்தை, தேன் கலந்த பலாப்பழ சொலையை அடிக்கடி சாப்பிடுங்க. இதெல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அப்ப இந்த விசாக நட்சத்திரத்துக்காரங்க திருவடை முதல் இருக்கக்கூடிய மூகாம்பிகை அந்த தாயாரை கெட்டியா பிடிச்சிங்க. அனுச நட்சத்திரத்தன்னைக்கு போங்க. 8 மண்ணு விளக்குல தீபம் ஏற்றி உட்கார்ந்து நல்லா வழிபடுங்க. பணம், பேச்சு, சமரசமான வாழ்க்கை இது எல்லாமே அற்புதமா நிச்சயமா கிடைக்கும். அனுச நட்சத்திரத்துக்காரங்க, அப்ப இந்த அனுச நட்சத்திரத்துக்காரங்க எப்பயுமே நீங்க ஒருத்தருக்கு ஏதாச்சும் கிஃப்ட் பண்ணணும், அதாவது யாருக்காச்சும் உணவு தானம் பண்ணணும்னா கல்கண்டு சாதத்தை தானம் பண்ணுங்க, கல்கண்டை வாங்கி கொடுங்க, சப்போட்டாவை வாங்கி கொடுங்க. இதெல்லாம் வாங்கி கொடுக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு தோல்வியை நீக்கி வெற்றியை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும். அப்ப நம்ம என்ன சாப்பிடலாம்? வல்லாரையை அதிகமா சாப்பிடலாம், வல்லார கீரை சாப்பிடலாம், வல்லார ஜூஸ் குடிக்கலாம். இதெல்லாமே நம்மளுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். சீத்தாப்பழத்தை நீங்க அதிகமா எடுத்துக்கங்க, எல்லாமே ஒரு எனர்ஜி கிடைக்கும். கடன் ரீதியான பாதிப்புகள் இருந்து நம்ம நிச்சயமா தீர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். இப்ப அனுச நட்சத்திரத்துக்காரங்க அப்படின்னா பல்லடத்தில் இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி கோயில், அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு நம்ம போகணும். எப்ப போகணும் அப்படின்னா கேட்ட நட்சத்திரம் வர நாள்ல போகணும். கேட்ட நட்சத்திர நாள்ல போய் ஒரு 5 மண்ணு விளக்குல தீபம் ஏற்றி உட்காந்து நீங்க கரெக்டா வழிபட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சக்சஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த கேட்ட நட்சத்திரத்துக்காரங்க நொங்க அதிகமா தானம் பண்ணுங்க, சப்போட்டாவை அதிகமா தானம் பண்ணுங்க. இப்படி தானம் பண்ணீங்கன்னா சக்சஸ் கிடைக்கும். அப்ப நீங்க என்ன உணவுகளை அதிகமா சாப்பிடலாம்? கொய்யா பழத்தை அதிகமா சாப்பிடலாம், ஆப்பிள் பழத்தை அதிகமா சாப்பிடலாம், தக்காளி கலந்த சாதங்களை நீங்க அதிகமா சாப்பிடலாம். ஒரு வழக்கு இருக்குது, கோர்ட்ல கேஸ் இருக்குது, ஒரு வம்பு வழக்கு, அடிதடி பிரச்சனை இருக்குது, ஒரு கோயில் குளத்துக்கு தக்காளி சாதங்களை தானம் பண்ணுங்க. இப்படி தானம் பண்ணீங்கன்னா உங்களுடைய லைஃப் ஸ்டைல்ல ஒரு ஏறுமுகமான வாழ்க்கை நிச்சயமா கிடைக்கும். அப்ப இந்த கேட்ட நட்சத்திரத்துக்காரங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கெட்டியா பிடிச்சிக்கலாம். அதான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல அங்க இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி, இத நீங்க வழிபடலாம். வழிபட்டா உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்ப என்னைக்கு உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் வரக்கூடிய நட்சத்திரத்தன்னைக்கு போகணும். எது? மூல நட்சத்திரத்தன்னைக்கு போகணும். மூலம் அப்படிங்கிறது கேதுவோட நட்சத்திரம். 7 மண்ணு விளக்குல தான் தீபம் ஏற்றி நீங்க வழிபடணும். அப்படி வழிபட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சக்சஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். இப்ப மூல நட்சத்திரத்துக்காரங்களை எடுத்துக்கோங்க. இந்த மூல நட்சத்திரத்துக்காரங்க வல்லாரையும் கொய்யா பழத்தையும் அதிகமா தானம் பண்ணலாம். அதே மாதிரி செடி பழத்தை தானம் பண்ணலாம். இது தானம் பண்ணும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டக்கூடிய கர்மா சார்ந்த விஷயங்கள் நிச்சயமா தேரும். வெள்ளரிக்காயை அதிகமா சாப்பிடுங்க, காளான் அதிகமா சாப்பிடுங்க. இதெல்லாமே உங்களுக்கு ஒரு உடம்பு ரீதியான வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி உலர்ந்த திராட்சை அதிகமா எடுத்துக்கங்க. இதெல்லாமே உங்களுக்கு லைஃப் ஸ்டைல நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த மூல நட்சத்திரத்துக்காரங்க எந்த இடத்துக்கு போனா இவங்களுடைய பண வருவாயை கொடுக்கக்கூடிய எனர்ஜி சம்பந்தப்பட்ட கோயில் இருக்குன்னா திருநாவலூர்ல இருக்கக்கூடிய தட்சணாமூர்த்தி, அவரை போய் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் வரக்கூடிய நட்சத்திரம் பூராட நட்சத்திரம், அந்த நட்சத்திர நாள்ல தான் 6 மண்ணு விளக்குல தீபம் ஏற்றி நீங்க பணம், பொருளாதாரம் இதெல்லாம் நல்லா இருக்கணும்னு வேண்டி வழிபட்டீங்கன்னா ஒரு சக்சஸ் நிச்சயமா கிடைக்கும். பூராட நட்சத்திரத்துக்காரங்க கொய்யா பழத்தை நீங்க அதிகமா தானம் பண்ணுங்க, பலாப்பழத்தை அதிகமா சாப்பிடுங்க. பலாப்பழம் சாதம் செஞ்சிருக்காங்க பார்த்துருக்கீங்களா? பலாப்பழம் சாதத்தை ரொம்ப நிறைய சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பணப்பிரச்சனை இருக்காது, பேச்சு நல்லா இருக்கும், படிப்பு அப்படிங்கிறது நல்லா வரும் இந்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கு.
அப்போ உங்களுடைய நட்சத்திரத்துக்கு கிட்டத்தட்ட அன்னாசி பழத்தை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கங்க. அன்னாசி பழத்தை ஒரு வீட்டுக்கு போகிறீங்கன்னா வாங்கிட்டு போங்க. அன்னாசி பழத்தை தானம் பண்ணுங்க. இது உங்களோட லைஃப் ஸ்டைலில் ஒரு மேக்னட் பவர் நிச்சயமாக கிடைக்கும். அப்போ இந்த பூராட நட்சத்திரத்துக்காரங்க திருநள்ளாறில் இருக்கக்கூடிய திருநள்ளாறு பக்கத்தில் இருக்கக்கூடிய தர்மாபுரம் இருக்கக்கூடிய இடத்துல சிவன் கோயில், அந்த கோயிலில் போய் வழிபடணும். அப்படி வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப அற்புதமான ஒரு எண்ணங்கள்லாம் இருக்கும். அது எப்போ போகணும்? உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரமான உத்திராட நட்சத்திரம் தானே போகணும். அதுதான் மேட்ச். எப்பயுமே நம்ம சொன்ன கோயிலுக்கு எல்லாமே உங்களுடைய கோயிலிருந்து வரக்கூடிய நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய 2வது நட்சத்திரத்து அன்னைக்கு போனா தான் உங்களுக்கு பண வருவாய் அப்படிங்கிறது கிடைக்கும். அதில் நல்லா கவனமா இருக்கும். இப்போ பூராடத்துக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரம் அப்படின்னாவே அதிகமாக இவங்க வெள்ளரி பழத்தை தானம் பண்ணலாம். காளான் சாதத்தை, காளான் உணவுகளை தானம் பண்ணலாம். இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அப்போ இவங்க என்ன உணவுகளை சாப்பிடலாம் அதிகமானா, சீத்தாப்பழம் அதிகமாக சாப்பிடலாம். சீத்தாப்பழம் அப்படிங்கிறது இவங்களுக்கு சிறப்பான பலனை நிச்சயமாக கொடுக்கும். இழந்த பழத்தை அதிகமாக சாப்பிடுங்க. அது உங்களுக்கு கோர்ட்டு கேஸு இப்போ ஒன்றும் இல்லை. இந்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கு ஒரு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இதெல்லாம் இருக்குது. நேராக போய் இழந்த மரத்தில் இருக்கக்கூடிய இழந்த மரத்தோடைய ஒரு தளவு முட்டு குச்சியை ஒடிச்சு கிள்ளி தூக்கி போட்டு போயிருங்க. என் கேஸு குணமாகணும் அப்படின்னு சொல்லி. கேஸு இல்லை, ஒரு உடம்பு சரியில்லை, ஒரு நோய் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, கிழந்த மரத்தோடு இருக்கக்கூடிய அந்த கிளையை ஒடிச்சு என்னோட குணமாகணும், கோர்ட்டு கேஸ் எனக்கு சாதகமாக வரணும்னு ஒடிச்சு போட்டு போனீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக 100% சக்ஸஸ் ஆகும். அப்போ இந்த நட்சத்திரத்துக்காரங்க என்ன மாதிரி கோயிலில் வழிபடலாம் அப்படின்னா, தெத்துப்பட்டியில் இருக்கக்கூடிய ராஜகாளியம்மன், ரெட்டியார் சத்திரத்துக்கு பக்கத்தில் இருக்குது, திண்டுக்கல் மாவட்டம். தெத்துப்பட்டி ராஜகாளியம்மனுடைய கோயிலுக்கு திருவோண நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு 2 மண்ணு விளக்குல போய் தீபம் ஏற்றி வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு பணப்பிரச்சனை, ஒரு நல்லதுக்கு போனாலும் கெட்டதுன்னு வர்ற மாதிரி பிரச்சனை, இது எல்லாமே கண்டிப்பாக தீரும், சக்ஸஸாக இருக்கும். அடுத்தது உத்திராடத்துக்கு அடுத்து திருவோண நட்சத்திரம். அப்போ திருவோண நட்சத்திரத்துக்காரங்க பலாப்பழத்தை அதிகமாக தானம் பண்ணுங்க. அப்படி பலாப்பழத்தை அதிகமாக தானம் பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்போ உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இழந்த பழத்தை அதிகமாக தானம் பண்ணுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் வர்ற உணவுகளை அதிகமாக சாப்பிடுங்க. அப்போ ஆப்பிள் சாப்பிடலாம், தக்காளி சாதம் சாப்பிடலாம். இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும். உங்களுடைய கருமாக்கள் அப்படிங்கிறது குறையதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்கு. அப்போ இந்த திருவோண நட்சத்திரத்துக்காரங்க கொடுமுடியில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான். அப்போ இந்த கொடுமுடியில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை எப்போ போகணும்? அவிட்ட நட்சத்திரம் வர்ற நாளில் போகணும். திருவோண நட்சத்திரத்துக்கு அவிட்ட நட்சத்திரம் 2வது நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் 9 மண்ணு விளக்குல போய் தீபம் ஏற்றி வழிபட்டு, அது பணம் பிரச்சனையாக இருக்கட்டும், பேச்சு பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த இடத்துக்கு போய் வழிபடுறப்ப உங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைச்சி அதன் மூலம் ஒரு வெற்றி கொடுக்கும். அடுத்தது அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரம்னா உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 27வது நட்சத்திரம் என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்தோட உணவுகளை தானம் பண்ணலாம், பழங்களை தானம் பண்ணலாம். அப்போ சீத்தாப்பழத்தை நம்ம அதிகமாக தானம் பண்ணலாம். அப்போ சீத்தாப்பழத்தை அதிகமாக தானம் பொழுது இவங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரத்துடைய உணவுகளை அதிகமாக சாத்தலாம். அவிட்டத்துக்கு அடுத்தது என்ன? சதயம். சதயம்னா அதாவது கொத்தோட திராட்சை, அதாவது சதய சுவாதி சதயம், அதாவது திருவாதிரை சுவாதி சதயம், கொத்தோட திராட்சை. அந்த கொத்தோட திராட்சையை அதிகமாக சாப்பிடுங்க, அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த சதய நட்சத்திரத்துக்கு நீங்க நெல்லிக்காய் சாதத்தை அதிகமாக தானம் பண்ணுங்க, நெல்லி கலந்த ஜூஸை அதிகமாக கொடுங்க. இது எல்லாமே உங்களுடைய ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்கு இந்த நெல்லிக்காயை அதிகமாக யூஸ் பண்ணுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்போ இந்த சதய நட்சத்திரத்துக்காரங்க காஞ்சிபுரத்தோட இருக்கக்கூடிய சித்திரகுப்தரோட கோயிலுக்கு போகணும். எப்போ போகணும்? பூரட்டாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் 3 மண்ணு விளக்குல தீபம் ஏற்றி நீங்கள் என்னென்ன கேட்குறீங்களோ அங்கே கேளுங்க, சூப்பராக வேலை செய்யும். அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரம். அப்போ பூரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னா, இந்த பூரட்டாதி நட்சத்திரம் உலர்ந்த திராட்சை உணவுகளை தானம் பண்ணுங்க, சக்சஸாக இருக்கும். அதே மாதிரி இழந்த பழத்தை அதிகமாக சாப்பிடுங்க, பேரிச்சம்பழத்தை அதிகமாக சாப்பிடுங்க, பேரிச்சம்பழத்தை அதிகமாக தானம் பண்ணுங்க. அப்படி தானம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும்.
இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்க ஓமாபுரியில் இருக்கக்கூடிய சிவன் கோயில். அப்ப இந்த ஓமாபுரியில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலை உத்திரட்டாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல 8 மண்ணு விளக்குல தீபம் ஏற்றி நீங்க வழிபடுங்க. அப்படி வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கர்மா தீர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில பணம் பொருளாதாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை எடுத்துக்கங்க. இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது அன்னாசி பழத்தை நீங்க அதிகமா சாப்பிடுங்க. அதே மாதிரி உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்க இந்த பால் கலந்த சாதம், உத்திரட்டாதி, ரேவதி, அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, அப்ப பால் கலந்த சாதம் அதிகமா தானம் பண்ணுங்க. பால் கலந்த உணவுகளை, அடுத்தது பால்களில் இது எல்லாமே ரொம்ப தானம் பண்ணுங்க. இப்படி எல்லாம் தானம் பண்ணீங்கன்னா உங்களுடைய கர்மா தீர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். அப்ப அதே மாதிரி உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்க இழந்த பழம் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு ஃபேவரட்டான கொடுக்கும். அதே மாதிரி இந்த நட்சத்திரத்துக்காரங்க ரேவதி நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல ஓமாபுரி சிவன் கோயில் இருக்கக்கூடிய ராகு கேது பகவான், நல்லா புரிஞ்சுங்க. பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு ஓமாபுரியில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் இருக்கக்கூடிய சனி பகவானை கும்பிட்டு வழிபடணும். ஆனா இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்க ஓமாபுரியில் இருக்கக்கூடிய சிவன் கோயில்லையே ராகு கேது இருப்பாங்க, அவங்கள வழிபடணும். அப்ப அவங்கள வழிபடணும்னா ரேவதி நட்சத்திரத்து அன்னைக்கு 5 மண்ணு விளக்குல தீபம் ஏற்றி வழிபடணும். அப்படி வழிபட்டோம்னா இவங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். இப்போ ரேவதி நட்சத்திரத்துக்காரங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த ரேவதி நட்சத்திரத்துக்காரங்க எங்க போகணும் அப்படின்னா, ரேவதி நட்சத்திரத்துக்காரங்க முதல்ல என்ன உணவுகளை தானம் பண்ணலாம் அப்படின்னா, ரேவதி நட்சத்திரத்துக்காரங்க முந்திரியை அதிகமாக தானம் பண்ணலாம், ரொம்ப சிறப்பாக இருக்கும். முந்திரி கலந்த பொங்கல் இருக்கு பாத்தீங்களா, பொங்கல்ல முந்திரி அதிகமா போட்டு அந்த உணவுகளை தானம் பண்ணுங்க, அது உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தேங்காய் சாதம், தேங்காய் மரக்கன்று கொடுங்க, அது உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும். கடன் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒரு கடன், ரேவதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அதிக அளவுக்கு கடன் வந்துருச்சு, கடன் பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி தேங்காய் மரத்தை தானம் பண்ணிட்டு போங்க. இப்படி தேங்காய் மரத்தை தானம் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்க லைஃப் ஸ்டைல்ல ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு கொடுக்கும். இந்த ரேவதி நட்சத்திரத்துக்காரங்க உங்களுடைய உடம்புக்கு ஒரு எனர்ஜி, பண வருவாயை கொடுக்கக்கூடிய எனர்ஜி அப்படின்னா அது திருநள்ளாறுல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான். அப்ப அஸ்வினி நட்சத்திரத்து அன்னைக்கு போங்க. அஸ்வினி நட்சத்திரம் அன்னைக்கு திருநள்ளாறு இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை போய் நீங்க வழிபட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு எனர்ஜி கிடைச்சி ஒரு தொழில் ரீதியான ஏற்றம், பண ரீதியான ஏற்றம், இது எல்லாமே மேலும் மேலும் சக்சஸா கொடுக்கும். அப்ப என்னன்னா முதல்ல 27 நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு கோயில்ல எது அப்படின்னு நம்ம ஃப்ளோவா பேசிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் இருமல் வேற, அதனால கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாலும் நீங்க திருப்பி நீங்க கமெண்ட்ல தெரிவிங்க, நம்ம அதை சொல்லிடலாம். எப்பயுமே உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 2வதா வரக்கூடிய நட்சத்திர உணவுகளை அதிகமா எடுத்துக்கங்க. சிம்பிளா சொல்ல போனா 27வதா நட்சத்திரம் வரக்கூடிய, அதாவது உங்களுடைய நட்சத்திரத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய 2வது நட்சத்திரத்தோட உணவுகளை அதிகமா சாப்பிடுங்க. 6வது நட்சத்திரத்துடைய உணவுகளை, இந்த கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு சார்ந்த பிரச்சனை இருக்குதுன்னா அந்த 6வது சார்ந்த நட்சத்திரத்துடைய உணவுகளை தானம் பண்ணிட்டு போங்க. உங்களுடைய வாழ்க்கையில முன் ஜென்மத்துல ஏற்பட்ட கர்மாக்கள் எல்லாம் தீர்க்கணும் அப்படின்னா 27வது நட்சத்திரம் வரக்கூடிய அந்த உணவுகளை விரயம் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி உங்களுடைய நட்சத்திரத்துக்கு நான் என்னென்ன கோயில் சொன்னனோ அந்த கோயிலுக்கு எல்லாமே உங்களுடைய நட்சத்திரத்துக்கு தன வருவாயை கொடுக்கக்கூடிய, தனத்தாரையை கொடுக்கக்கூடிய 2வது நட்சத்திரத்து அன்னைக்கு நீங்க போயிட்டு வாங்க. அப்ப போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும். எப்பயுமே அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்க ஒரு முக்கியமான மேட்டர் சொல்றேன், நம்ம இதுல கூட நான் சொல்லல, கருத்தரங்கத்துல கூட சொல்லல. அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்க சீதா பழத்தை தயவு செய்து சாப்பிடாதீங்க, ஓகேங்களா? அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்க எப்பயுமே சீதா பழத்தை சாப்பிடாதீங்க. அது உங்களுக்கு அந்த நட்சத்திர உணவுகளை சாப்பிடும் பொழுது ஒரு தரித்திரத்தை கொடுக்கும். பரணி நட்சத்திரத்துக்காரங்க எக்காரணத்தை கொண்டு இந்த ஆப்பிள் பழமோ, தக்காளி சாப்பாடு, தக்காளி சட்னி இதெல்லாம் எடுத்துக்காதீங்க. இதெல்லாமே உங்களுக்கு தன வருவாய்க்கு ஒரு தருத்தனத்தை கொடுக்கும், வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி கொடுக்காது. கிருத்திகை நட்சத்திரம், அப்ப கிருத்திகை நட்சத்திரத்துக்காரங்க எப்பயுமே உலர் திராட்சையை அதிகமா எடுத்துக்காதீங்க. அப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சிறப்பான பலனை கொடுக்காது. இப்ப ரோகிணி நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரத்துக்காரங்க மாம்பழத்தை அதிகமா சாப்பிடாதீங்க, மாம்பழ உணவுகளை எடுத்துக்காதீங்க, மாம்பழம் கலந்ததை எதையும் யூஸ் பண்ணாதீங்க, ஓகேங்களா? அடுத்தது
மிருகசீரிட நட்சத்திரம், அதாவது வந்து நான் சொன்னா கிருத்திகைக்கு வந்து உலர் திராட்சை சொன்னேன், ரோகிணிக்கு வந்து மாம்பழத்தை சொன்னேன், ரோகிணிக்கு அடுத்தது என்னன்னா மிருகசீரிட நட்சத்திரம். அப்ப மிருகசீரிட நட்சத்திரத்துக்கு அன்னாசி பழத்தை நீங்க அதிகமா எடுத்துக்காதீங்க, அது சிறப்பான பலனை கொடுக்காது. மிருகசீரிக்கு அப்புறம் திருவாதிரை, இழந்த பழத்தை அதிகமா எடுத்துக்காதீங்க, அது சிறப்பான பலனை கொடுக்காது. மிருகசீரிடுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசீரிடம். திருவாதிரைக்கு வந்து முந்திரிய அதிகமா நீங்க சாப்பிடாதீங்க, சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில வளர்ச்சி இருக்காது. அடுத்தது பூச நட்சத்திரத்துக்காரங்க நெல்லிக்காயை அதிகமா சாப்பிடாதீங்க, அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு வளர்ச்சி கொடுக்காது. அதே மாதிரி ஆயில்ய நட்சத்திரத்துக்காரங்க பேரிச்சம்பழத்தை அதிகமா சாப்பிடாதீங்க, அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில ஒரு மைனஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரத்துக்காரங்க பால் கலந்த உணவுகளை எப்பயுமே சாப்பிடாதீங்க, பால் குடிக்காதீங்க, இது நீங்கள் லைஃப் ஸ்டைலில் வெற்றி பெற முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகத்துக்கு அடுத்தது பூர நட்சத்திரம். பூர நட்சத்திரத்துக்காரங்க எப்பயுமே தேங்காய் சாதத்தை, தேங்காய் சட்னி இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்காதீங்க, அது சிறப்பான பலனை கொடுக்காது. அதே மாதிரி உத்தர நட்சத்திரம், உத்தர நட்சத்திரத்துக்காரங்க வாழைப்பழத்தை அதிகமாக சாப்பிடாதீங்க, சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்காது. அடுத்தது அஸ்த நட்சத்திரத்துக்காரங்க எப்பயுமே கரும்பு பாலெல்லாம் அதிகமாக சாப்பிடாதீங்க, அது நம்ம உடம்புக்கும் சரி நம்முடைய வாழ்க்கைக்கும் சரி வழிவகுக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இல்லை. அடுத்தது சித்திர நட்சத்திரத்துக்காரங்க ஆப்பிள் அதிகமாக எடுத்துக்காதீங்க. அடுத்தது சுவாதி நட்சத்திரத்துக்காரங்க முருங்கைக்காயை அதிகமாக எடுத்துக்காதீங்க. அடுத்தது விசாக நட்சத்திரத்துக்காரங்க நீர் பூசணிக்காய், மாங்காய் இதெல்லாம் அதிகமாக சாப்பிடாதீங்க. அப்புறம் விசாக நட்சத்திரத்துக்காரங்க தான் நீர் பூசணிக்காயும் மாங்காயும் சாப்பிடாதீங்க. அதே சித்திர நட்சத்திரத்துக்காரங்க முருங்கை வந்து சித்திர நட்சத்திரத்துக்காரங்க ஆப்பிள் அதிகமாக சாப்பிடுவாங்க, அதாவது சித்திர நட்சத்திரத்துக்காரங்க எப்பயுமே ஆப்பிள் அதிகமாக சாப்பிட்றது சிறப்பான பலனை கொடுக்காது. சித்திரைக்கு அடுத்தது சுவாதி நட்சத்திரத்துக்காரங்க முருங்கைக்காயை அதிகமாக எடுத்துக்காதீங்க. சுவாதிக்கு அடுத்தது விசாக நட்சத்திரத்துக்காரங்க மாங்காயை அதிகமாக எடுத்துக்காதீங்க. விசாகம். அனுச நட்சத்திரத்துக்காரங்க எலுமிச்சம்பழ சாதம், எலுமிச்சம்பழ ஜூஸ் அதிகமாக சாப்பிடாதீங்க. அடுத்தது கேட்ட நட்சத்திரம். அப்ப கேட்ட நட்சத்திரத்துக்காரங்க மாதுளையை அதிகமாக எடுத்துக்காதீங்க, மாதுளை ஜூஸ் சாப்பிடாதீங்க. மூல நட்சத்திரத்துக்காரங்க ஆரஞ்சு பழம் அதிகமாக சாப்பிடாதீங்க. அதே மாதிரி பூராட நட்சத்திரத்துக்காரங்க எப்பயுமே சாத்துக்குடி, பப்பாளி பழம் அதிகமாக சாப்பிடாதீங்க. உத்திராட நட்சத்திரத்துக்காரங்க உலர்ந்த திராட்சை அதிகமாக எடுத்துக்காதீங்க. அடுத்தது அவிட்ட நட்சத்திரத்துக்காரங்க உத்திராடம், திருவோண நட்சத்திரத்துக்காரங்க எப்பயுமே கல்கண்டு சாதம் சாப்பிடாதீங்க. அடுத்தது 23வது வரக்கூடிய நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்துக்காரங்க தான் நொங்கு சப்போட்டா அதிகமாக சாப்பிடாதீங்க. அவிட்ட நட்சத்திரத்துக்காரங்க நொங்கு சப்போட்டா அதிகமாக எடுத்துக்காதீங்க. உத்திராட நட்சத்திரத்துக்காரங்க கல்கண்டை எடுத்துக்காதீங்க, சப்போட்டாவை எடுத்துக்காதீங்க. அடுத்தது 24வது வரக்கூடிய நட்சத்திரம் சதய நட்சத்திரம். இவங்க வல்லாரக்கீரை அதிகமாக எடுத்துக்கூடாது, செரி பழத்தை எடுத்துக்கூடாது. 25வது நட்சத்திரம் வரக்கூடியவங்க வந்து புரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்க கொய்யா பழத்தை அதிகமாக சாப்பிடாதீங்க. 26வது வரக்கூடிய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம். அப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்க காளானும் வெள்ளரிக்காயும் அதிகமாக சாப்பிடாதீங்க. 27வது நட்சத்திரம் வரக்கூடியக்காரங்க ரேவதி நட்சத்திரம். இவங்க எப்பயுமே பலாப்பழத்தை அதிகமாக சாப்பிடாதீங்க, தேன் கலந்த உணவுகளை அதிகமாக சாப்பிடாதீங்க. அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இந்த உணவுகள் எல்லாமே சாப்பிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்துல அந்த பண வருவாயை தடை பண்ணக்கூடிய உணவுகள் இது எல்லாமே. அப்ப இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க. ஏதாச்சும் இடையில இது உங்களுக்கு, ஏன்னா கொஞ்சம் இருமல் கோல்டுங்கனால என்னால் சில விஷயங்கள் பேச முடியல, ஸ்டக் ஆகுது. முடிஞ்ச அளவுக்கு சொல்லிக்கிறேன். ஏதாச்சும் சின்ன சின்ன மைனஸ் இருந்தாலுமே நீங்கள் குழுவில் ஏதாவது டவுட்டுன்னா அதை போடுங்க, இந்த கமெண்ட்ல தெரிவிங்க, அதை நான் உங்களுக்கு திருப்பி நான் கரெக்டாக சரியாக அனுப்புகிறேன். இவ்வளோ நேரம் இந்த பொறுமையாக டெப்த்தாக பார்த்த அனைவருக்குமே நன்றி. இந்த பதிவை அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்க. அதாவது ஜோதிடம் தெரியலனாலும் சரி, நடைமுறை வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே அது யூஸ் ஆகும். இதை தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கும். அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.